வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முடி அடர்த்தி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, டென்சிட்டி இல்லாமல் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. முடியோட அடர்த்தியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே உங்களோட முடியை போடுங்க. அந்த முடி மேலே மிதந்தது அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த முடி கிளாஸ்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட அடர்த்தி அதிகமாக இருக்குது, அடர்த்தி ஓகேவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்படி இருக்கிறவங்க, அதாவது அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஹெர்பல் டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. 1 மந்தில் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் செம்பருத்தி ஹெர்பல் டீ. எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குங்க. ஒவ்வொரு ஹெர்பலை பற்றி நமக்கு தெரியறது இல்லைங்க. தெரிஞ்சால் வேறு எதை தேடியும் போக மாட்டோம். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய செடிங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இலையும் சரி பூவும் சரி நம்ம அரைச்சிட்டு மேலாகவும் அப்ளை பண்ணலாம், நம்ம இன்டேக்காகவும் குடிக்கலாம். அதாவது செம்பருத்தியை நம்ம ஹெர்பல் டீயாகவும் போட்டு குடிக்கலாம். நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் குடிங்க. இல்லை எனக்கு கம்மியாக தான் பூ கிடைக்குதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 பூ 4 பூ தான் கிடைக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். இப்படி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து குடிக்கலாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 3 பூ வரைக்கும் கொதிக்க வச்சு குடிக்கலாம். 3லேருந்து 4 5 வரைக்கும் குடிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 பூ 15 பூ போட்டுக்கலாம். இது எல்லாருமே குடிக்கலாங்க. ஜென்ஸும் குடிக்கலாம், லேடிஸும் குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு 7-8 வயசுக்கு அப்புறம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும். அது கூட எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த மகரந்தம் நிறைய பேருக்கு ஒத்துக்காதுங்க. ஏன்னா சளி பிடிக்கும். மகரந்தம் நிறைய பேருக்கு அலர்ஜியை உண்டு பண்ணுங்க. மகரந்தத்தை கிட்ட போனாலே நிறைய பேருக்குலாம் சளி பிடிக்கும். அந்த மாதிரி தொல்லை இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிடாதீங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட எடுத்துக்க வேண்டாம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். மற்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இந்த செம்பருத்தி பூ ஹெர்பல் டீ தினமும் குடிக்கிறதுனால பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணும். இத்தனை பெனிஃபிட்டும் இருக்கிற இந்த ஹெர்பல் டீயை விடலாமா? நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஏற்ற சொல்யூஷனாக இருக்குங்க இந்த செம்பருத்தி ஹெர்பல் டீ. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேணாங்க. மற்றபடி அபோவ் 50 ஏஜ் உள்ளவங்க கட்டாயம் இதை குடிக்கலாங்க. தினமும் குடிக்கலாம். தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தினமும் குடிக்கலாம். கண்டிப்பாக அபோவ் 50 எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த செம்பருத்தி ஹெர்பல் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது முடிக்கும் அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும், ஒரு 1 மந்தில் உங்களோட முடி கண்டிப்பாக நல்ல அந்த திக்னஸ் ஆகிருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த செம்பருத்தி பூவை அரைச்சிட்டு பேக் போட்டு குளிச்சிங்கனாலும் உங்களோட முடி நல்லா கருகருன்னு இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. செம்பருத்தி இலையும் சரி பூவும் சரி ஹேர் பேக்காக போடும்போது, வாரம் ஒரு முறை போடும்போது உங்களோட முடி நல்லா வளருங்க. வளர்ச்சியை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். நீங்கள் ஹேர் ஆயிலாகவும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி நாட்டு செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேங்க. நாட்டு செம்பருத்தி பூ தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நாட்டு செம்பருத்தி பூ தான் போடணும். இந்த கனகாமர கலரில் இருக்கிறதோ இந்த கலராக இருக்கிறதோ போடக்கூடாதுங்க. ஏன்னா நமக்கு இந்த பிக்மெண்டேஷன் அந்த கலர் தான் நமக்கு தேவை. அதனால் நல்ல நாட்டு செம்பருத்தி பூவாக எடுத்துக்கோங்க. கஷாயம் வைக்கிறதுக்கு இந்த நாட்டு செம்பருத்தி பூ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஒத்த அடுக்கு செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லதுங்க. இந்த ஒத்த அடுக்கு அது நல்ல பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக மகரந்தம் போடக்கூடாதுங்க. மகரந்தம் எந்த காரணத்து கொண்டும் மகரந்தத்தோடு சேர்த்து கொதிக்க வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பூச்சியெல்லாம் இந்த மகரந்தத்துக்காக வரும். அதனால் எல்லா இடத்துலையும் அது எங்கே உட்காந்துட்டு வருதுன்னெலாம் தெரியாது. எந்த பூவிலேருந்து வேணால் வரலாம். அதனால் அது அலர்ஜியை உண்டு பண்ணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. வாஷ் பண்ணாமல் கொதிக்க வச்சிடாதீங்க. ஒருத்தருக்கு 3 பூ அப்படிங்கிற அளவில் வச்சுக்கோங்க. 3-4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தாங்க. அதனால் அளவோடு சேர்த்துக்கோங்க. 3 பூ அப்படிங்கிறது கரெக்டான அளவு. 1-2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. நான் 8 பூ எடுத்துருக்கேங்க. 8 பூங்கிறது 2 கிளாஸுக்கு ஆன அளவு. நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும். அதாவது கால்வாசி தண்ணி கொதிச்சிடணுங்க. பூவில் உள்ள கலர் எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுனா, தண்ணியோட அளவு கம்மியாச்சு அப்படின்னாவே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது எந்த டைமில் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் குடிக்கலாங்க. காலையில் அப்படி இல்லைன்னா 11 மணிக்கு குடிக்கலாம். இல்லை ஈவினிங் டைமில் கூட குடிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் குடிக்கலாம்.
ரத்த சோகை இருந்தாலும் முடி கொட்டுங்க, அவங்களுக்கும் இந்த ஹெர்பல் டீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அந்த பிக்மெண்டேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னோட கலரை. இதில் இஞ்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். நான் வெயிட் போடக்கூடாது, வெயிட் மெயின்டைன் பண்ணணும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் நாட்டு சக்கரை போட்டு தினமும் குடிக்கலாங்க, தப்பே இல்லை. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இது குடிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குடிக்க வேணாங்க. ஒரு 6 மந்த் வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குடிக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதாவது வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி குடிக்கலாம். தினமும் எடுத்துக்காதீங்க, அதாவது நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பவுடராக கூட வாங்கி அதை நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட செம்பருத்தி ஹெர்பல் டீ ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் லெமன் புழிஞ்சு விட்டு நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். நாட்டு சக்கரை இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் டீயாக அப்படியே லெமன் புழிஞ்சு விட்டு குடிங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி. லெமன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. வெறும் செம்பருத்தியும் இஞ்சும் மட்டும் சேர்த்து குடிங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, லெமன் தேவைப்படுறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க. ஹேர் கேர் டானிக், ஹெல்த் கேர் டானிக்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோதான், நம்மளோட செம்பருத்தி ஹெர்பல் டீ ரெடி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.